திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட கவரப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசு புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அந்த 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி. நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 55 மாசம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 56 மாத காலம் உருண்டோடி விட்டது. 56 மாத காலம் ஆட்சியில விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா? இல்ல, எல்லா துறைகளிலும் சுரண்டுதான் பார்த்தார்கள். 8 கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணா திமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில நிரூபிக்க முடியுமா? அதோடு எப்பொழுது பார்த்தாலும் மதவாதம் மதவாதம். எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. கூட்டணியிலே அங்க வைக்கின்ற கட்சியை பற்றி தான் உங்களால் பேச முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்கின்றோம். 1999 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீற்றிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்கா இல்லாத மந்திரியாக பாரதிய ஜனதா அரசாங்கம் வைத்துக் கொண்டிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 ஆண்டு பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் 2001 பாரதிய ஜனதா கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பாருங்க, இதுல பாருங்க எப்படின்னு. யாரு? திரு கருணாநிதி இருக்கிறார், திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர், இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி நம்மை பற்றி விமர்சனம் செய்து
திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும், வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வப்போது பச்சோதி போல் நிறம் மாற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுபோல கள்ளக்குறிச்சியில் அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கற்பட்டது. இந்த லாரி மக்கற்பட்டது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது. கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது. இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு 44 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. என்ன போய் ஆய்வு செய்வ? எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம். அதுக்கு 44 கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் 44 கோடி சுயநிதி குழு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இங்க இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான செய்தி, அவதூறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சியா இருக்குது. இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அது பொறுத்துக் கொள்ள முடியல ஸ்டாலினால. ஆக ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் 150 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தப்படல. சம்பளம் உயர்த்தினாங்க, உயர்த்தல. ஆனா இன்னைக்கு வேறு வழி இல்ல. மத்திய அரசாங்கம் அண்ணா திமுக வைத்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்று இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. அதனால எரிச்சல் அடைந்து
அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று எண்ணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். யாரும் நம்ப வேண்டாம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பான சட்டத்தை அறிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு 15 நாள் ஆன உடனே அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும், அந்த சட்டத்திலே கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவள் குறைக்கல. அந்தந்த மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் பாதிப்பாங்க? இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களிடத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கும்மிடிப்பூண்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.